உப்பு சத்தியாகிரகம்னு சொல்றீங்களே, அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? உப்பு அவன் என்ன பண்ணிருக்கான், வெள்ளக்கார நம்ம நாட்டில இருந்து கொள்ளையடிச்சுக்கிற பொருள் எல்லாம் இங்கிலாந்து கொண்டு போகணும்ல, அதுக்கு கப்பல் கொண்டு வந்திருக்கான். வெறுங்கப்பலை கொண்டு வந்தா கவுந்துரும்னு கப்பல் நிறைய உப்பு முடைய அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு கொண்டு வந்து அந்த உப்பை இங்க இறக்கிருக்கான். அதுல ஒரு யோசனை சொல்லி அந்த உப்பை இங்கே வித்துடலாமன்னு இருக்கான். அப்ப இவனை உப்பு காய்ச்ச விடக்கூடாது, இந்தியனை உப்பு காய்ச்சனா வாங்க மாட்டான். அவன் உப்புக்கு என்ன 27% வரி, அப்படின்னா எவ்வளவு? ஒரு படி உப்பு 3 ரூபா. அந்த காலத்துல ஒருத்தனுடைய முழு மாத சம்பளமே 3 ரூபா. 3 ரூபாய்க்கு ஒரு படி உப்பு வாங்கினா வாழவே. அப்படி ஒரு உப்பு. அதைத்தான் காந்தி சத்தியாகிரகம் எங்க தென்னாப்பிரிக்கா வந்து உப்பை பத்தி எழுதியிருக்காரு. இங்க வந்து போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. போராட்டத்துக்கு போறாரு. வெப்மில்லர்னு ஒரு நியூயார்க் நிருபர், வெப்மில்லர்னு அவன் சொல்றான், 18 வருடங்களாக 25 நாடுகள் நடக்கிற புரட்சிகள், விடுதலை போராட்டங்கள், எதிர் யுத்தங்கள், உள்நாட்டு யுத்தங்கள் அத்தனை நான் நேர்ல பார்த்திருக்கேன்டா, என் வாழ்க்கையில இப்படி ஒண்ணு பார்க்கலங்கிறான் வெப்மில்லர். என்னன்னா அணியணியா அணிவகுத்து போறானுங்க, வந்தே மாதிரங்கிறானுங்க. அவன் போலீஸ் குண்டாந்தடியால அடிச்சு மண்டை உடையுது, ரத்தம் வருது. ஒருத்தன் கூட கைய வசத்துல அப்படியே விழுந்து சாயிரானுங்க. என்னன்னு கேட்டா காந்தியடிகள் சொன்னாரா, நீ லேசா கைய வசத்தினா கூட நீ எதிர்ப்பு காட்டுறன்னு ஆயிரும், அதுக்கு நினைக்கிறவன் என் போராட்டத்துக்கு வராத, கையையே தூக்க கூடாது என்றான் காந்தி. நான் என் கண்ணால் பார்த்தேன், 1000 பேர் அடிபட்டு மண்டை உடைந்து கீழே விழுந்தார்கள், என்னால் தாங்க முடியவில்லைன்னு வெப்மில்லர் எழுதுறான். புரூக்லின் காமன் சபை மெம்பர் ஒருத்தன், புரூக்லின், அவன் என்ன பண்றான், லண்டன்ல என்ன பண்றான், அந்த வெள்ளை கால்வாய் ஒன்று இருக்கு, அதுல போய் அவன் உப்பு காய்ச்சிறான். காந்திக்குள்ள போயிட்டு காமன் சபைக்குள்ள போயிட்டு அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்க. நியூயார்க்ல உப்பு காய்ச்சிருக்கானுங்க. 142 பாதிரியார் அங்கே இருந்து யாருக்கு எழுதுறான், பிரிட்டிஷ் பிரதமருக்கு எழுதுறான், உடனே இந்தியாவுக்கு நீ விடுதலை கூட எங்களால் இதை தாங்க முடியலன்னு. அப்படி ஒரு போராட்டம் நடத்தினார் காந்தியடி. கையை அப்படியே இங்க தண்டியில வேதரத்னம் இல்ல, வயக்காட்ட பூரா அழிச்சு போட்டிருக்காரு. வந்து உப்பு சத்தியாரிகள் தங்கட்டுங்கன்னு. சும்மா வாயா வந்தது சுதந்திரம்? எத்தனை பேர் செத்தான்? வவுசியை நினைச்சு பாருங்க, வக்கீலுக்கு படிச்சவர் செக்கெழுத்திருக்காரு. மேலோர்கள் வெஞ்சரையில் விழுந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கலையோ மாம்பாரத்.